Hello traders, this is Bhuvaneshwaran. இன்னைக்கு நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபால். நேத்து நம்ம என்ன சொல்லிருந்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் அதாவது 20440 இது வந்து சொல்லிருந்தோம். இந்த ரேஞ்சுக்கு மேல க்ளோசிங் வச்சது அப்படினா நீங்க லாங் சைடு போலாம். இல்ல அப்படினா மார்க்கெட் வந்து சைடுவேஸ்ல இல்ல ஷார்ட் சைடுல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ரேஞ்ச் சொல்லிருந்தோம். 22440 சொல்லிருந்தோம். அதே போல கீழ சப்போர்ட் லைன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து டிரா பண்ணிருந்தோம். ஸோ இதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வச்சுட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அதே போல் தான் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு. கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனிச்சு. ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். அதுக்கப்புறம் கீழே வந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கவும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து 22,225 இந்த ரேஞ்சுக்கிட்ட ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக பெரிய ஃபால் வரும். மோஸ்ட்லி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இதை பிரேக் பண்ணி இதில் சப்போர்ட்டே எடுக்காமல் இதையும் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த லெவலில் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக பெரிய ஃபால் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு பெரிய ஃபால், அதுக்கப்புறம் நல்லா இவ்வளோ தூரம் வந்து கீழே வந்துருச்சு. இன்னைக்கு நிஃப்டி இவ்வளோ தூரம் ஃபால் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் தான். ரிலையன்ஸ் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.9% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இப்போ நான் ரிலையன்ஸோட 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இதோட அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ இதுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் பாருங்கள். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. சரியா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிக்கிறோம். அதே போல் அப் சைடில் வந்து இப்படி ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் மார்க்கெட் வந்து கீழே தான் வரும்னு நினச்சாங்க. அப்புறம் ஒரு ட்ராப் மாதிரி மார்க்கெட் திரும்ப மேலே போயிடுச்சு. ஆனால் திரும்ப இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபாலு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிச்சு. திரும்ப கீழே இறங்கி அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால் தான். சரியா? ஸோ இந்த ரிலையன்ஸோட ப்ரைஸ் நெக்ஸ்ட்டு வந்து எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இதுக்கான சப்போர்ட்டுங்கிறது வந்து இது வரைக்கும் வரலாம். அதாவது 2800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இதை நோட் பண்ணிக்கோங்க. 2792 இது வரைக்கும் மார்க்கெட் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ரிலையன்ஸ் வந்து. அப்படி இதையும் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த ரேஞ்ச் வரும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கான ரேஞ்ச் வந்து 2700. ஸோ இது வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் வந்து ஃபால் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டி வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிலையன்ஸ் வந்து ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக். அதனால் ரிலையன்ஸ் ஃபால் ஆனிச்சு அப்படின்னா நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஃபால் ஆகும். இன்றைக்கி நிஃப்டி ஃபால் ஆன அளவுக்கு பேங்க் நிஃப்டி பெரிய அளவில் ஃபால் ஆகலை. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.6% கிட்ட தான் ஃபால் ஆனிச்சு. ஆனால் நிஃப்டி தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5% மேலே ஃபாலு. சரி, நெக்ஸ்ட்டு நிஃப்டிக்கு எது சப்போர்ட்டாக இருக்கும் இல்லை மேஜர் சப்போர்ட்டை நிஃப்டி பிரேக் பண்ணிடுச்சா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் நிஃப்டியில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்த பாருங்கள். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நிஃப்டி வந்து இதுக்கு முன்னாடி இதில் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுச்சு. இந்த இடத்த பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு சப்போர்ட் ஃபஸ்ட் எடுத்திருக்கு, அடுத்து இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு, தென் தேர்டு இங்கே சப்போர்ட்டு, தென் ஃபோர்த்து பாருங்கள் இந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தெரியுதா உங்களுக்கு, ஹேமர் மாதிரி. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி சப்போர்ட் எடுக்க தான் ட்ரை பண்ணுச்சு. ஆனால் இந்த சப்போர்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணியிருக்கு நிஃப்டி. இது வந்து நான் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். நீங்களும் உங்களோட சாட்டில் வந்து இதை ட்ரா பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து நிஃப்டி ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோசிங் வந்து வச்சிருச்சு. 1 hour கேண்டில் வந்து பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டு. ஸோ நம்ம ஹரிசாண்டல் சப்போர்ட் பார்க்குறோம் அப்படின்னா இந்த ரேஞ்சு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டு மார்க்கெட்டுக்கு. இன்கேஸ் மார்க்கெட் திரும்ப மேலே ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரெண்ட் லைனை இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனை சப்போஸ் மார்க்கெட் மேலே ஏறிச்சு அப்படின்னா இதுக்கிட்ட வந்துட்டு கூட ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப கீழே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இனிமேல் மார்க்கெட் மேலே போனுச்சுன்னா அதிகபட்சம் எது வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த லெவலை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சு அதாவது 22,250 இது வரைக்கும் தான் மேக்ஸிமம் போகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா
மார்க்கெட் பாருங்கள் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தது, அதுக்கப்புறம் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, திரும்ப மேலேருந்து கீழே இறங்குறப்போ திரும்ப இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் வச்சதுக்கப்புறம் தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. சரியா? ஸோ இன்கேஸ் மார்க்கெட் மேலே ஏறினாலும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர இதுக்கு மேலே க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட் இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்லை இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா 22,250 தான் இதுக்கான மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கான இமிடியேட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 21,850 இது வந்து இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21,700 இதுதான் இதுக்கான அடுத்த சப்போர்ட். இந்த ரெண்டு சப்போர்ட்டையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 21,850, ரெண்டாவது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,700. மேலே இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 22,250. அதே போல் இந்த ட்ரெண்ட் லைனையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனில் போயிட்டு இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப கீழே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் பிளானை வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்க்குறோம். பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் நம்ம எதுவாக சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு. ஸோ இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கேண்டிலோட ஹை வரைக்கும் இருக்கும். 47,700 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே போல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இதுவும் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா செகண்ட் சப்போர்ட் வந்து இந்த விக்கோட லோவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து அதுக்கான அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும்னு. ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதான் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இறங்கின மார்க்கெட் கிட்டத்தட்ட இதுக்கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு, அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே போக முடியல. ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி மேஜர் சப்போர்ட்டு, இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் இனிமேல் ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அதனால இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஃபால் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இதுக்கான மேஜர் சப்போர்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. மார்க்கெட் பார்த்துக்கோங்க 46,300 ஓகேவா. இந்த ரேஞ்ச் வரத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. இல்லை இதுக்கு முன்னாடி இதுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு 46,700 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து முடியும். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃபர்தராக ஃபியூச்சரில் இதுக்கு மேலே பிரேக் வச்சா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் போகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து இப்போதைக்கு வேண்டாம். இனிமேல் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸு, அதாவது 47,180 அதாவது 47,200ன்னு வச்சுக்கோங்க. இனிமேல் மார்க்கெட் மேலே ஏறிச்சு அப்படின்னா இந்த 47,200 இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுது சரியா. இந்த கேண்டில் இதுக்கிட்ட பார்த்துக்கோங்க. இந்த 47,200 பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் வச்சா மட்டும் தான் ஃபர்தராக வந்து லைட்டாக அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு போகும். இல்லைனா திரும்ப இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 46,700. ஸோ அடுத்ததாக மார்க்கெட் எதை நோக்கி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,300 இதை நோக்கி மார்க்கெட் வந்து போகும். ஸோ இந்த இடத்துல வந்து அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான CPR எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதில் வீக்லி CPR வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட அதுவும் பாருங்கள் நமக்கு நம்ம அந்த ட்ராப் பண்ண இடத்த தான் காமிக்குது. இந்த இடத்துக்கிட்ட அதாவது இந்த வீக்கோட CPR இந்த வீக்லி CPRோட S3 அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. அதே போல் S2 வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. நம்ம கரெக்டாக பிளாட் பண்ண அந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்குது. S2 வந்து இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஓகேவா. 750லேருந்து 700 வரைக்கும் இது வந்து ஒரு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து இங்கே தான் வந்து நிற்கும் சரியா. ஸோ இந்த லெவலில் நோட் பண்ணிக்கோங்க. 46,750 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 46,750 வந்து சப்போர்ட் எடுக்கும். தென் 47,200 இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து 46,300 நோக்கி வந்து வரும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை வந்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட்டில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது எதுக்காக வீக்லி CPR வந்து நம்ம பார்க்குறோம், அதே போல் எதுக்காக 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்க்குறீங்க, 5 மினிட்ஸ் வந்து பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் ரெண்டுத்தில் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதில் 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்டான க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து காமிக்கும். இப்போ ஒரு மேஜராக ஒரு இடத்துல வந்து சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ பிரேக் ஆகுது அப்படின்னா அதை 5 மினிட்ஸில் பார்க்குறத விட 15 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனை கொடுக்கும். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேக் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பிரேக் அவுட் கொடுத்துட்டு கூட திரும்ப பார்த்தீங்கன்னா மேலே போகும். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ங்கிறது வந்து ஒரு நல்ல டைம் ஃப்ரேமாக இருக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு.
ஸோ அதனால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சு காமிக்கிறேன். அதே போல் வீக்லி சிபிஆர் ஏன் பிளாட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ ஓவராலாக இந்த வாரத்துக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட்டு மேஜர் ரெசிஸ்டன்ஸ்னு ஃபைன் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் வீக்லி சிபிஆரை வந்து பிளாட் பண்ணுறேன். இதுவே நீங்கள் பொசிஷனலாக ட்ரேட் எடுக்கிறீங்க, அதாவது மண்டே எடுத்து நிஃப்டியை வந்து தேர்ஸ்டே வந்து நீங்கள் எக்ஸ்பைரி அது வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க, ஒரு பொசிஷனல் ட்ரேடாக பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வீக்லி சிபிஆரையும் பார்க்கலாம், அதே போல் மந்த்லி சிபிஆரையும் நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வீக்லி சிபிஆருங்கிறது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இன்ட்ராடேக்கும் ஒத்து வரும், அதே போல் பொசிஷனலுக்கும் ஒத்து வரும். ரெண்டாவது விஷயம், சிபிஆருக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா சரி ஷார்ட் சைடுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடலாம், சிபிஆருக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா லாங் சைடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்து வீக்லி சிபிஆரை பார்க்குறோம். இதே நீங்கள் டெய்லி சிபிஆரை பிளாட் பண்ணி வச்சிங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சிபிஆருக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிபிஆருக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ டெய்லியில் பார்க்கும்போது அது கொஞ்சம் முன்ன பின்ன காமிச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கிளியரான ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. இதே இந்த வீக்லி சிபிஆரை வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் ஃபுல்லாக அந்த சிபிஆருக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ மோஸ்ட்லி நம்ம ஷார்ட் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி வீக்லி சிபிஆரை வச்சு உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஏன் நிஃப்டியில் வந்து சிபிஆர் வச்சு பிளாட் பண்ணி பார்க்கல இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டியை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நிஃப்டியில் ஆல்ரெடி பாருங்கள் இந்த ரேஞ்ச் S3யையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா S4 நோக்கி தான் போகும். ஸோ S4 இதில் வந்து நம்ம இன்னும் ஆட் பண்ணல செட்டிங்ஸில். அதே போல் மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லெவல் இந்த S2 வந்து திரும்ப ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதை பிரேக் பண்ணி மேலே போணுச்சுனாலும் இந்த S2 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக மேலே போகும், நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து எப்படிலாம் ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறுற மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஏறிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் தூரம் இறங்கிட்டு திரும்ப இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ரிவர்சபிள் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரியான ஒரு பேட்டர்ன் கூட கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பூம் கொடுக்கும். சரியா? ஒரு நல்ல மேலே ஏறும். இது வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் தான், கரெக்டாக இப்படி நடக்கும்னு சொல்ல வரல. இந்த மாதிரி நடந்துச்சு, இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் இந்த நெக்லைனை பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் வந்து அப்சைடில் போகும். சரியா? ஸோ அதனால் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண இந்த லெவலை இந்த சப்போர்ட் லெவலை இதுக்கு முன்னாடி இங்கே எடுத்துச்சு இல்லை இந்த சப்போர்ட் லெவலு இதை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகுதா இல்லை சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு திரும்ப கீழே வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இன்கேஸ் மார்க்கெட் மேலே ஏறுனுச்சுன்னா. ஸோ ஒரு மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேட் பேட்டர்ன் நமக்கு கிரியேட் ஆகுதா இல்லை கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுதா அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ ப்ராப்பராக ரிஸ்க் ரிவார்டு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை வந்து எடுங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.